Hi friends, welcome to CNR English Academy. இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி யூனிட் 8ல் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படின்ற பார்ட்டில் லிட்ரரி மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 லிட்ரரி மூமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 3 பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லி. ஸோ எனக்கு அதை நெக்லெக்ட் பண்ண இஷ்டம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் இன்ஃபோவாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ பார்ட் 1லேயும் பார்ட் 2லேயும் பார்த்திங்கன்னா வாட் இஸ் மீன் பை லிட்ரரி மூமெண்ட்ஸ், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் லிட்ரரி மூமெண்ட்ஸ், லிட்ரரி மூமெண்ட்ஸ்னால் என்ன, அதில் எதெல்லாம் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன, அதே மாதிரி அந்த டைமோட ஆத்தர்ஸ்லாம் யார், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி விவிடாக பார்த்துருக்கோம். ஸோ நவ் திஸ் இஸ் த டைம் டு லேர்ன் அபவுட் த அகஸ்டன்ஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம லிட்ரரி மூமெண்ட்ஸில் அகஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணாமல் we never came out of that மூமெண்ட்ஸ் பார்ட், நம்மளால் வர முடியாது. ஸோ இது என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் நியோ கிளாசிசிசம். ஸோ வாட் இஸ் மீன் பை நியோ கிளாசிசிசம்? ஸோ பிஃபோர் மூவ் ஆன் டு அகஸ்டன்ஸ் we have to know what is mean by நியோ கிளாசிசிசம். அப்படின்னா இட் வாஸ் எ டைம் ஆஃப் போத் ஃபார்மாலிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியாலிட்டி. இது ரெண்டுமே இருக்கும், ஆர்டிஃபிஷியலும் இருக்கும், ஃபார்மலும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியோ கிளாசிக்கல் அண்ட் நியோ கிளாசிசிசம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரியும் அந்த டைமில். அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஸ்டோரேஷன் பீரியட், அகஸ்டன் பீரியட், ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஸோ நான் இது ஒன்றுத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாக ஒன்று எழுதி கொடுத்துட்ருந்தேன்னா ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கேன்னு தோணும். அதனால தான் நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் அண்ட் தேர் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யுவர் ஈஸி கிளாரிஃபிகேஷன். ஸோ ஆஸ் ஐ செட், நியோ கிளாசிசிசம் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் பீரியட், அகஸ்டன் பீரியட், ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு 3 பீரியடாக பிரியும். அதே மாதிரி ஃபார்மாலிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியாலிட்டி ரெண்டுமே அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா க்ரீக் அண்ட் ரோமன் ஸ்டைல் இமிட்டேஷன் நிறைய இருக்கும் ஆத்தர்ஸ் கிட்ட. நியோ கிளாசிசிசம் தான் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு மூமெண்ட்டோட தாக்கம் இன்னொரு மூமெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா க்ரீக் அண்ட் ரோமனோட ஸ்டைலோட இமிட்டேஷன் பார்த்திங்கன்னா போயட்ஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி பேரடி, எஸ்ஸேஸ், சட்டையர், லெட்டர்ஸ், மெலோட்ராமா, இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் நியோ கிளாசிசிசம் அப்படின்னு சொல்கிறது. அதுலேயே தான் நமக்கு அகஸ்டன் பீரியடுமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, த ஏஜ் ஆஃப் ரீசன், இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஏஜ் ஆஃப் ரீசன். விச் பீரியட்? த அகஸ்டன்ஸ். சரிங்களா? காரணங்களுக்கான காலமாகவும் அது கருதப்படுது. அதே மாதிரி த ஏஜ் ஆஃப் எக்ஸூபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை எக்ஸூபரன்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் எக்ஸைட்மெண்ட் அண்ட் சியர்ஃபுல்னஸ். ஏன்னா நம்ம இந்த அகஸ்டன்ஸை பற்றி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு சியர்ஃபுல்னஸையும் ஏற்படுத்தியிருக்கும். அதுதான் ஏஜ் ஆஃப் எக்ஸூபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபோக்கு மூவ் பண்ணலாம். ஸோ லிட்ரேச்சர் ஆஃப் த என்லைட்டன்மெண்ட், ஆல்ரெடி நம்மளோட பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா என்லைட்மெண்ட் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸு, ஆப்டிமிசம் பற்றிலாம் கூட நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அதில். ஸோ நாலேஜு, ரீசன்னு, ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த என்லைட்டன்மெண்ட்டில் அடங்கியிருக்கும். ஸோ ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் டு ப்ரொலாங் த வீடியோ. இது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் மீன் பை என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் வி நோ தட் இஸ் அபவுட் த 18th century அப்படின்னும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா 1700 to 1798, புரியுதுங்களா? அந்த 2 வருஷம் தானே, ஸோ அதனால் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இட் வாஸ் த பீரியட் ஆஃப் விஸ்டம் அண்ட் சயின்டிஃபிக் தாட். இட் வாஸ் த பீரியட் ஆஃப் விஸ்டம் அண்ட் சயின்டிஃபிக் தாட்டுன்னா அப்போது சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸு நிறைய அந்த டைமில் நடந்திருக்கு.
The ability to think and reason was given a lot of importance. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ்க்கு. ஸோ அப்போ என்னென்னலாம் சயின்டிஃபிக் டிஸ்கவரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசக் நியூட்டன், கலீலியோ, கெப்லர் லாஸ் தெரியும் இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்பர்னிக்கஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சன் இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்த காலகட்டம் அது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, பீப்புள் ஸ்டாப்டு த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அண்ட் லா ஆஃப் நேச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓஹோ இப்படி இருக்குதா, இதெல்லாம் வந்து தெரிவித்த காலகட்டம். அதனால் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் இதெல்லாம் உண்மை இல்லை, இயற்கை சார்ந்த விஷயங்களை விட இந்த மாதிரி சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு டைம் அது. சரிங்களா? ஸோ scientific thoughts and wisdom of the period have been cultivated. Okay, the first half, that is 1700 to 1750. இப்போது இந்த 1700லேருந்து 98 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆஃப் ஆஃப் த பீரியட் என்னவா பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு த அகஸ்டன் ஏஜ். இப்போ தான் நம்ம அகஸ்டன் அந்த வேர்டுக்குள்ளவே வரோம். பிஃபோர் தட் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அந்த டைம் பீரியட்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் அதுக்குள்ளே போக முடியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எந்த இயரில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர் கரெக்டாக கேட்கும்போது நமக்கு அது கரெக்டாக புரிஞ்சால் தான் நமக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான். இல்லை அடரன்ஸாக நான் டைரெக்டாக இதில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி நியோ கிளாசிசிசம் அப்படின்றது ஒரு மூமெண்ட்டு, அதை பற்றியும் சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அண்ட் ஆல்சோ கால்டு ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, அந்த ஏஜ் ஆஃப் போப்புன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் போப் இருக்கார் இல்லைங்களா, நம்மளோட டாப்பிக்லேயுமே பிஜிடிஆர்பிலையுமே பார்த்தீங்கன்னா த ரேப் ஆஃப் த லாக்கு, அதுக்கப்புறம் எபிஸ்டல் டு ஆர்புத்நாட், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஹீ இஸ் எ மேஜர் ரைட்டர் ஆஃப் தட் பீரியட். ஸோ இட் இஸ் கால்டு த ஏஜ் ஆஃப் போப். அதனால் அதுக்கான காலகட்டமாகவும் சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1700 to 750. Okay, move on to the next info. In this period, writers imitated the classical Roman writers during the region of King Augustus. அப்படின்னா ஸோ ஒன்லி இட் இஸ் கால்டு த அகஸ்டன் ஆர் நியோகிளாசிக்கல் ஏஜ். ஆல்ரெடி விசா நமக்கு வந்து தெரியும், க்ரீக்கோட ஆதிக்கமும் ரோமனோட ஆதிக்கமும் நிறைய இருந்தது. அதையே தான் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க ரைட்டர்ஸும். அப்படின்றதுனால தான் இது நியோ கிளாசிசிசம். அதோட பாதி பார்ட்டு தான் அகஸ்டன் ஏஜ் அப்படின்ட்டு. ஸோ த செகண்ட் ஆஃப், தட் இஸ் 1750 to 1798 was called the age of transition and also the pre-romanticism. ரொமான்டிசிசத்துக்கு முன்னாடி, அதை தான் நம்ம வந்து ப்ரீன்னு சொல்லுவோம், ஆஃப்டர்னா போஸ்ட்டுன்னு சொல்லுவோம், தெரியும் இல்லைங்களா. ஸோ ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this period was affected by the French Revolution and the American Revolution and also the Industrial Revolution. அதாவது தொழில் புரட்சின்னு சொல்கிறோம் இல்லையா அது. ஸோ அந்த பீரியடில் இந்த 50 இயர்ஸில் என்ன நடந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நடந்திருக்கும். ஸோ அதோட தாக்கம் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அது வந்து ப்ரீ ரொமான்டிசிசத்தோட ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபோ. நவ் ப்ரோஸ் ஃப்ளோரிஷ்டு, ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் ஆல்சோ ஏஜ் ஆஃப் நாவல்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்னால் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது வந்து அதிகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கும், ஏஜ் ஆஃப் ப்ரோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் நாவல்ஸ் ஹாவ் பீன் கல்டிவேட்டட். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸ் நிறைய வந்து அரைஸ் பண்ணியிருப்பாங்க, நாவலிஸ்ட்டு நிறைய பேர் தோன்றிருப்பாங்க. நான் யார் யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி லிஸ்ட் இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ரைட்டிங் வாஸ் ஃபெமிலியர், ஆல்சோ கால்டு கோல்டன் பீரியட் ஆஃப் பொலிட்டிக்கல் ரைட்டிங். ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பொலிட்டிக்கல் வரும், அந்த இடத்துல மேகசின்ஸ் வரும், பீரியாடிக்கல்ஸ் வரும் இல்லையா. ஒன்றுத்தோட தொடர்ச்சி தான் வரும், நமக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி எல்லா ரைட்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் வியூவை பற்றி சொல்லக்கூடிய அந்த அர்ஜ் இருக்கும் அந்த டைமில். எவ்ரி ரைட்டர் ஹாவ் த வியூ ஆஃப் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். அவங்கவுங்களோட கருத்து சிந்தனைக்கு வந்து அங்கே நிறையவே இடம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ் ஆர் ஸ்டார்டட் வெரி பாப்புலர். அதாவது என்னென்னா, அந்த பேம்ப்ளெட்ஸ்னால் அந்த துண்டு பிரசுரங்கள் வந்து விநியோகிக்கிறது, அது வந்து ரொம்பவே வந்து பாப்புலரான டைம் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டையர்ஸ் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது சட்டையர்னால் வந்து இப்போது வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயம் ஃபோலி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை வந்து என்னென்னா இந்த நையாண்டித்தனமாக வந்து சித்தரிக்கப்பட்டு சொல்கிறது, அதுதான் வந்து சட்டையர்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கல்டிவேட் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஃபி ஹவுசஸ் ஸ்டார்டட் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் கிளப்ஸ். காஃபி ஹவுசஸ்ன்றது தான் நமக்கு இப்போ மருவி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜில் யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா காயின்டு டேர்ம்ஸு அதுக்கேற்ற மாதிரி ரெஃபர்மேஷன் அந்த டேர்மெல்லாம் இருக்குது இல்லைங்களா, எதுலேருந்து எந்த வேர்டு வந்தது, எப்படி அதை யார் காயின்டு பண்ணாங்க, அப்பார்ட் ஃப்ரம் டிஆர்பி கொஸ்டின்ஸு இதெல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணும், நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த காஃபி ஹவுசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் கிளப்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா they became a great and important part of social life. யார் பொலிட்டிக்கல் கிளப்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒய் பிகாஸ் த ரைட்டர்ஸ் மீட் அட் த காஃபி ஹவுசஸ் அண்ட் ஆல்சோ மேகசின்ஸ் ஆர் என்ரிச்டு. இந்த ரைட்டர்ஸ்லாம் போயிட்டு காஃபி ஹவுஸில் மீட் பண்ணுறது இதெல்லாமே ஒரு கல்ச்சராக வந்து ப்ரொவோக் ஆன ஒரு டைம் அது. ஓகேங்களா. அண்ட் நவ் த டைம் டு see the famous writers of this period. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் we saw already, அலெக்சாண்டர் போப், ஜொனாத்தன் ஸ்விஃப்ட், டேனியல் டிஃபோ, ராபின்சன் க்ரூசோ, அதுக்கப்புறம் சாமுவேல் ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங், ஆலிவர் கோல்ட்ஸ்மித், தாமஸ் கிரே. ஓகே, அப் டு தட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அகஸ்டன் ஏஜை பற்றி என்னென்னலாம் ஃப்யூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் டெவலப் ஆச்சு, இம்பார்ட்டண்ட்டான போயட்ஸ் யார் அப்படின்றத பற்றிலாம் ஒரு வியூ கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை சினாப் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸில் வந்து ஜொனாத்தன் ஸ்விஃப்ட், ரிச்சர்ட் ஸ்டீல் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதை விட இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா சாமுவல் ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார், விச் வாஸ் ஹேப்பன்ட் இன் த இயர் ஆஃப் 1755. அது ரொம்ப நோட்டடான ஒரு பாயிண்ட்டு. எந்த பீரியட்லன்னு கேட்டாங்கன்னா அகஸ்டன்ஸ் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா. நவ் திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் ப்ளூம்ஸ்பெரி குரூப். அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்ற ஒரே ஆத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா வர்ஜினியா வுல்ஃப். இஃப் அட் ஆல் வி நோ த குரூப் ஆர் நாட், இட் டசன்ட் மேட்டர். பட் வந்து பார்த்திங்கன்னா வர்ஜினியா வுல்ஃப் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க, எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லைங்களா. இட் இஸ் எ நேம் அப்ளைடு ஃபார் அன் இன்ஃபார்மல் அசோசியேட் டு ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் இன்டெலெக்சுவல்ஸ். யாரெல்லாம் இதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் அசோசியேட் டு ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் இன்டெலெக்சுவல்ஸ். மோர் அண்ட் மோர் இன்டெலெக்சுவலாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி. Many of them lived in Bloomsbury. Actually Bloomsbury is a place எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a residential district, central London. எங்கன்னா யூகேல, யுனைடெட் கிங்டமில், ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th century. அதுவுமே பார்த்திங்கன்னா பர்டிகுலராக 1905 தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆரிஜின் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். எப்படின்னா அவங்க வர்ஜினியா வுல்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிப்ளிங்ஸு, ஃபேமிலிஸு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் டுகெதர் அண்ட் தே ஃபார்ம்டு த குரூப் கால்டு ப்ளூம்ஸ்பெரி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த ஒரே இடத்துல அவங்க படிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ஃபேஷனபிள் ஏரியா அண்ட் ஃபோட்டோஸ் ஆர் அவைலபிள் இன் நெட் சோர்ஸஸ். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்து அந்த பில்டிங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இன்றைக்கும் அதை புதுப்பிச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்றைக்குமே வந்து எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் டூ இன்ட்ரெஸ்டிங் டு see. எப்போவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு ஃபோட்டோவோ, ஒரு ஆத்தரோட பிக்சரோ, அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸோ அது மாதிரிலாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் டு நோ த பர்டிகுலர் டாபிக். அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்பும். ஏன்னா நிறைய மூமெண்ட் இருக்குது இல்லையா, நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒன்று அந்த பிக்சர்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கும்போது ஈஸியாகவே நம்மளால் வந்து அதை மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் ஈஸியாக இருக்குது. ஆமாம் அதை பார்த்தோம்ல அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். அதனால தான். ஓகே, இஃப் டைம் பர்மிட்ஸ் ப்ளீஸ் வாட்ச் தட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் இன்ஃபோ. The Bloomsbury members discussed on the topics like arts, issues in philosophy, humanism and sexuality and politics. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஹியூமனிசமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே பற்றி வந்து அவங்க வந்து நிறைய வந்து இந்த ட்ரையாங்குலர் லவ் இதெல்லாமே வந்து நிறையவே வந்து அந்த குரூப்பில் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தேவர் அகெயின்ஸ்ட் ஆர் அப்போஸ்டு ஆஃப் போஸ்ட் விக்டோரியன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியன் நம்ம அடுத்து பார்க்க போகிற மூமெண்ட்டை பற்றி
அந்த விக்டோரியன் மூமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அகெயின்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து செட் ஆகாது, அந்த மாரல்ஸ் வந்து இவங்களுக்கு செட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ப்ளூம்ஸ்பெரி குரூப்ஸுமே ஒன்று. ஓகேங்களா. அண்டு 16th ஜூன் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் ப்ளூம்ஸ்பெரி டே. இதுதான் வந்து அவங்க 16th ஜூன் அன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ளூம்ஸ்பெரி குரூப் வேர் எக்ஸ்க்ளூசிவ்லி த மெம்பர்ஸ் ஆஃப் அ கேம்பிரிட்ஜ் சொசைட்டி கால்டு அப்போஸ்டல்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்டல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அது வந்து கேம்பிரிட்ஜ் சொசைட்டியை வந்து மீன் பண்ணதாக இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ப்ளூம்ஸ்பெரி குரூப். அண்ட் நவ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேட்டட் ஆத்தர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா உல்ஃப் அண்ட் வெனேசா பெல். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா உல்ஃபோட சிஸ்டர். அண்ட் லியோனார்டு உல்ஃப் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா உல்ஃபோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் இஎம் ஃப்ராஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆத்தர் ஹூ வாஸ் ரிலேட்டட் டு ப்ளூம்ஸ்பெரி குரூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைவ் பெல் அவர் யாருன்னா வெனேசா பெல்லோட ஹஸ்பண்டு. அண்ட் ரோகர் ஃப்ரை, லிட்டன் ஸ்ட்ராச்சே, ஜிஇ மூர், சர் டெஸ்மாண்ட் மேக்கார்த்தி அண்ட் ஆத்தர் டேவிட் வேலி. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆத்தர்ஸ் ஹூ ஆர் ரிலேட்டட் டு ப்ளூம்ஸ்பெரி குரூப். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் போயட்ஸ். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த லேக் போயட்ஸ். இவங்களுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். த லேக் போயட்ஸ் வேர் எ குரூப் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ் who lived and wrote in the Lake District during the 19th century. இவங்க வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா லேக் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். அது வந்து 19th செஞ்சுரியில் இருக்கும். கும்பர்லேண்டு சொல்லும் போதே நமக்கு வந்து காக்கர்மவுத் கும்பர்லேண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் இல்லைங்களா. அண்டு வெஸ்ட் மோர்லேண்டு இப்போ வந்து அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கும்ப்ரியா அப்படின்ற பிளேஸ் வந்து அந்த கும்பர்லேண்டுக்கு இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி அதை கூப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலும் அதோட பேர் மாறி இருக்குன்னு கேட்டாலும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த லேக் போயட்ஸ் விச் இஸ் த பர்டிகுலர் லேக் அப்படின்ற அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட்னால் எங்கே இருக்குது, அதோட இடம்லாம் என்ன, இப்போ அதுக்கு புதுசாக என்ன கூப்பிடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம். நவ் லேக் போயட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ், அதுக்கப்புறம் ராபர்ட் சவுதே. இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கீ ஃபிகர்ஸ் ஆஃப் த லேக் போயட்ஸ். அண்ட் தே ஆர் ஆல்சோ த கீ ஃபிகர்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ். ரொமான்டிக் ஏஜ்னு சொன்ன உடனே உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வந்திருக்கும். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் ஏஜை பற்றி நம்ம நிறையவே வந்து சொல்லியிருப்போம். வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எஸ்டி கால்ரிட்ஜோட அவரோட பார்ட்டிசிபேஷன் என்ன, அவங்க இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் அதுலேயே நிறைய கொடுத்துட்ருப்பேன். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு அதை பற்றி ரொம்ப இப்போ பேசி இப்போது சொல்ல வேண்டாம், அதுலேயே வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மூமெண்ட் விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அபவுட் விக்டோரியன் ஏஜ். தி விக்டோரியன் ஏஜ் 1837 to 1901 next golden period of Britain after the Elizabethan age. எலிசபெத்தன் ஏஜுக்கு அப்புறம் கோல்டன் பீரியட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜ் தான். அண்ட் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெவலப்மெண்ட். திஸ் வாஸ் த எரா ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ ஒரு மூமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமான இன்னோவேஷன்ஸ் நடந்திருக்குது. அது எங்கே எப்போன்றதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஆர் ஏஜ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் எரா அப்படின்னு கேட்டாலுமே விக்டோரியன் ஏஜ் தான் அது சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபோ அண்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நாவல்ஸ் ஃபோக்கஸ்டு ஆன் பாவர்ட்டி. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் பாவர்ட்டியுமே வந்து இன்ஜஸ்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் சஃபரிங்ஸ் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ், அதாவது இந்த மேல்தட்டு ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, மேல்தட்டு மக்கள் அதுக்கப்புறமா அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் அந்த மிடில் கிளாஸு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆத்தர்ஸ் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சார்லஸ் டிக்கன்சன்ஸ், நம்மளோட டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவர் நிறைய வந்து நாவல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். அதுதான் வந்து சோஷியல் இன்ஜஸ்டிஸ் நடக்குது அப்படின்றத வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அவர் ஒரு மெயின் ரீசனாக இருந்திருப்பார். அண்ட் தென் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்ஸ்,
இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சயின்டிஃபிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுன்ட்டு. இந்த இடத்துல வந்து அறிவு சார்ந்த விதமான டெவலப்மெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து சார்லஸ் டார்வின்ஸோட த ஆரிஜின் ஆஃப் அ ஸ்பீஷிஸ், அது எப்போன்னா 1859. அண்ட் அந்த புக்கு எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் எவல்யூஷன், எதை பற்றி, நேச்சுரல் அண்ட் கிளாஷஸ் பிட்வீன் த ஃபெய்த் அண்ட் ரீசன் இல்லைங்களா. ஃபெய்த்தோ என்ன, ரீசன் என்ன, படைப்பின் நோக்கம் என்ன, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா சார்லஸ் டார்வினோட அந்த புக்கில். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமோட அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா 1837 to 1901 அப்படின்னும் போது அதுக்கு நடுவில் 1859 வந்து இந்த புக் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ இட் கிரியேட்ஸ் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் மூமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ஃபோ. இப்போது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி நம்ம நியோ கிளாசிசிசம் பார்த்தோம் இல்லைங்களா அகஸ்டனில், அந்த மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு மூமெண்ட் வந்து உள்ளே வருது. ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட்டு அந்த டைமில் ஏற்பட்டு இருக்கும். த ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட் இஸ் த ரிலீஜியஸ் மூமெண்ட், மதம் சார்ந்த விதமான ஒரு மூமெண்ட் அது, ஆஃப் த விக்டோரியன் ஏஜ். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக போயிட்டு படித்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வேண்டியதில்லை, இதோடவே நம்ம படிச்சிடலாம். இட் வாஸ் லீடட் பை த யங் திங்கர்ஸ் ஆஃப் த ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி. எப்படி ப்ளூம்ஸ்பெரி குரூப்பில் அந்த ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த இருந்த யங் திங்கர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஜியஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், ரிலீஜியஸை பற்றியான தாட் நிறைய இருக்கும், மதம் சார்ந்த விஷயங்களும் கருத்துக்களும் அதில் நிறைய இருக்கும். அண்ட் திஸ் மூமெண்ட் இன்ஸ்பயர்டு பை ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் ஏஜ். ஸோ அஃப்கோர்ஸ் இட் வாஸ் கிரியேட்டட் பை த விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொன்னால் அதோட தாக்கமும் இன்ஸ்பிரேஷனுமே கூட விக்டோரியன் ஏஜ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால் இது வந்து இந்த மூமெண்ட் வந்து விக்டோரியன் ஏஜில் இம்பார்ட்டண்ட்டு. எப்போ ஏற்பட்டுச்சுன்னு கேட்டாலும் விக்டோரியன் ஏஜில் தான் அது வந்து ஏற்பட்டு இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஃபோ. நாவல் பிகேம் த மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸ் வந்து படிக்கிறதுல வந்து பீப்புள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பாங்க. அதோட டிமாண்ட்ஸ் ஃபார் புக்ஸ் இன்க்ரீஸ்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் அதிகமாக ஆகிறதுனால பார்த்திங்கன்னா அந்த டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது இந்த 1980s அந்த ஐ மீன் ஒரு 85ல் வீட்டில் வந்து பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா டிவியெல்லாம் வந்து நமக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய புக்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. வீட்டில் அம்மாலாம் கேட்டு பாருங்கள், இல்லை பெரியம்மா அத்தை அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நிறைய புக்ஸ் வந்து இருந்தது, நிறைய நாவல்ஸ் படிப்பாங்க. ரமணிச்சந்திரன், ராஜேஷ்குமார், இப்போ இருக்கக்கூடிய இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி வந்து நிறைய வந்து அதை பேன் பண்ணிடுச்சு. நிறைய புக் ஃபேர் வச்சு போய் பார்க்குற அளவுக்கு பீப்புள் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் இல்லைங்களா. ஏன்னா இந்த டிவி வந்து நிறைய டாமினேட் பண்ணதுனால அதோட தாக்கம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா நாவல் பிகம் த வெரி வைடர் ரோல் இருக்குது அந்த டைமில். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் மேஜர் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன், ராபர்ட் ப்ரௌனிங், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டபிள் போயட்ஸில் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் வந்து ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகே. அண்ட் தென் மேத்யூ ஆர்னால்ட், சார்லஸ் டிக்கன்ஸ், வில்லியம் மேக்பீஸ் தாக்ரே, ஜார்ஜ் எலியட். இவரோட ரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மேரி ஆன் ஈவன்ஸ், அது தெரியும் நமக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எமிலி பிராண்ட், அவரோட பென் நேம் வந்து பார்த்திங்கன்னா எலிஸ்பெல். அண்ட் தென் சார்லட் பிராண்டே, தாமஸ் ஹார்டி. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டர்ஸ். அண்ட் தென் தாமஸ் கார்லே, அதுக்கப்புறம் தாமஸ் பேபிங்டன் மேக்குலே, ஆஸ்கர் வைல்டு. இதில் வந்து ஆஸ்கர் வைல்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ரைட்டாக இருப்பாங்க. தாமஸ் கார்லே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் ரைட்டராக இருப்பார். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது, அந்த பார்ட் 2லேயே மறந்துருப்பேன். என்னென்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம ரைட்டர்ஸ்லேயே வந்து யார் ப்ரோஸு, யார் வந்து நாவல்ஸு, அதே மாதிரி ப்ளே ரைட்ஸ்லாம் யார் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இஃப் டைம் பர்மிட்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆத்தர்ஸ்லாம் தனியாக போட்டு ப்ரோஸ் ரைட்டர்ஸ்லாம் யார் அப்படின்றது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இஃப் அட் ஆல் முடியல அப்படின்னு சொன்னால் இதை படிக்கும்போதே கொஞ்சம் அதை கொஞ்சம் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அப் டு திஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 விதமான மூமெண்ட்ஸு, அதுலேயே வந்து ஒரு 3 விதமான மூமெண்ட்ஸு சேர்ந்துருக்கும். நியோ கிளாசிசிசம், ஏஜ் ஆஃப் போப், அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்டு மூமெண்ட், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதில் ஐ மீன் சொல்லாத விஷயங்கள் வந்து நிறைய இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, நான் சொன்னது தான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேட்டவங்க எல்லாருமே இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அப் டு தட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.